எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பெரிதான கிருபையினால் ஊழியத்தின் பாதையில் ஒரு 26 ஆண்டுகள் கடந்து வந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. இந்த 26 ஆண்டுகால அனுபவத்தில் பல காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். ஆரம்ப நாட்களில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். காலையில் 9 மணிக்கு வனாந்திரத்துக்கு போனால் மதியம் 3 மணி வரைக்கு ஒரு 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், அப்படி உபவாசம் இருந்த நாட்களில் சில நேரம், எப்பொழுதும் இல்லை, சில நேரம் இன்றைக்கி 5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி காலையிலேருந்து பச்சை தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொண்டு வரும். சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் அது பெருமையையும் கொண்டு வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபத்தான ஒன்று என்று சொன்னால் அது ஆவிக்குரிய பெருமை. தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் ஆவிக்குரிய பெருமையும் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அது ஆபத்தான காரியம். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கவனிங்க, ஒரு பரிசேயன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது சொல்கிறான், ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன், இந்த அன்னைக்கான ஆயக்காரன், அவனை போலலாம் நான் துன்மார்க்கன் கிடையாது என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபிக்கிறான். அதுவும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். இது ஒரு ஆவிக்குரிய பெருமையான ஜெபம். இந்த ஜெபத்தை பார்த்துட்டு கர்த்தர் அவனை புறக்கணித்தார் என்று வேதம் சொல்லுது. கவனிங்க, ஒரு லெந்து நாட்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். உபவாச நாட்களை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறேன். நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது நல்லது, குறித்த காரியத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் எந்த விதத்திலும் ஒரு ஆவிக்குரிய பெருமை உங்களுக்குள்ள வராதபடிக்கு நீங்கள் கவனமாக உங்களை காத்துக்கொள்ளணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிற அனுபவம் வேற. நம்ம 4 நண்பர்கள் சேர்ந்து, நான் இன்னைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணி தெரியுமா, நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணா அப்படின்னு சந்தோஷமாக கேட்கறது வேற. நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், அதனால நான் அவனை மாதிரி ஏதோ அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேருக்கு ஜெபிக்கிற ஆள் கிடையாதுன்னு மற்றவர்களுடைய ஜெப நேரத்தை கம்பேர் பண்ணி மற்றவர்களை அற்பமாக நினைச்சா அது ஆவிக்குரிய பெருமையாக மாறிடும். நீலாம் எனக்கு புத்தி சொல்லக்கூடாது, நீ மிஞ்சி போனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவா, நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய பெருமையை கொண்டு வந்துடும். அப்போ பெருமை வந்துட்டுன்னா கர்த்தர் அங்கே எதிர்த்து நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிச்சு பாருங்க, இந்த பரிசேயன் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறவனாய் இருந்தாலும் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். எவ்வளோ ஆபத்தான காரியம் பாருங்க. அப்போ இந்த உபவாச நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காரியம், நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்துடக்கூடாது. நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், ஆனால் அதை ஒரு பெருமையாக நினைக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உபவாசம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, தலைக்கு எண்ணெய் குறையாம நல்லா எண்ணெய் பூசிக்க, அந்தரங்கத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் உபவாசம் இருக்கேன்னு என்ன பண்ணாத, தாரை ஊதுவியாதே என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபத்தில் கூட கவனமா இருக்கலன்னா தவறி போகிறதுக்கு, ஜெபிக்கிறவர்கள் கூட கைவிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் தான், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனா அந்த ஜெபமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பெருமையில்ல ஜெபமா மாறிட்டுனா கர்த்தரால கைவிடப்படுவோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க உபவாசம் இருக்கணும், நீங்க ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆனால் தாழ்மை உள்ள இருதயம் இருக்கணும். பெருமை உள்ள இருதயம் உங்களுக்குள்ள வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நீங்க இந்த உபவாச நாட்களை ஆரம்பிக்கும் போதே ஒரு லிஸ்ட் எழுதுங்க பேப்பர்ல, என்னென்ன காரியத்துல உங்களுக்கு பெருமை காணப்படுது, என்னென்ன காரியத்துல நீங்க பெருமை உள்ளவர்களா இருக்கீங்க, அந்த காரியங்களை கவனிச்சு, ஆண்டவரே இந்த உபவாச நாட்கள் முடியும் போது இப்படிப்பட்ட பெருமைகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது, என்னை விட்டு அகன்று போகணும், அன்பும் தாழ்மையும் தேவபக்தியும் நீதியும் உள்ள ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்க சந்ததிக்கே அது ஆசீர்வாதம்.
ஆகவே இந்த உபவாச நாட்களில் ஜெபிக்கிறதுக்கு அர்ப்பணித்திருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த விதத்திலும் ஆவிக்குரிய பெருமை உங்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் ஜெபமும் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். இந்த பிள்ளைகளை தந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையால் நிரப்பும், கிருபையால் நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்கிற இந்த உபவாச நாட்கள் உமது பிள்ளைகளுக்கு மகிமையான மேன்மையான அனுபவங்களை கொண்டு வரட்டும். வெற்றியுள்ள ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். தடைகளை நீக்கி ஆண்டவரே, அனுகூலமான துணையாய் நீரிருந்து அவர்கள் கால் இடராமல் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.